அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பழைய ரெக்கார்டு லேண்டோட ஆவணங்கள் 1800க்கு மேலே யாரோட அனுபவத்தில் இந்த நிலம் இருந்துச்சு அப்படின்றத பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது எல்லாருக்குமே. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா OSR ஓல்டு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் 1856 1878 வரைக்கும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அவங்க விவசாய நிலம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கான வரி கட்டண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பீரியடில் கிடைக்கும். இதுக்கான பேர் OSR ஓல்டு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து RSR ரீசர்வே செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர். இது 1901 1920 வரைக்கும். இப்போ ஆங்கிலேயர் வச்சுட்டு இருந்த காலத்தில் நிறைய விவசாய நிலம் பயிரிடப்படாமல் இருந்திருக்கும். அந்த சமயத்தில் ப்ளஸ் வரி கட்ட மாட்டாங்க சில பேர். அந்த இடத்த எல்லாமே வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதை பயன்படுத்தி அதுக்கான வரி வாங்க வைக்கிறது இந்த RSR ரீசர்வே செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் SLR, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆவணங்க. இந்த SLR பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் லேண்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. எல்லா கோர்ட்லையுமே முக்கியமாக பேசப்படுறது இந்த SLR தான். இது பார்த்தீங்கன்னா 1923 1955 வரைக்கும் அதுக்கு உள்ள நடந்த எல்லா லேண்டோட டாக்குமெண்ட்டு இந்த SLRல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த SLRலாம் எங்கே நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, எல்லா மாவட்டத்திலையுமே ஆட்சியர் அலுவலகத்தில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அப்படி இல்லை, இது ரொம்ப பழைய ரெக்கார்டு, நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, சென்னை சேப்பாக்கத்தில் மத்திய ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நம்ம கேட்டு கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லையா, தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலயமாவும் நம்ம வாங்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸில் ஏதாச்சும் ஒன்று வேணும்னா, எந்த ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் இதில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன். எந்த ஒரு கொஷின் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது நாங்கள் எப்பவுமே ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.